மசூதியின் புனிதத்தை கெடுக்கும் போலி நிர்வாகிகள். இரத்தக்கரை படிந்த பிரசித்தி பெற்ற காஞ்சிபுரம் மசூதி. காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்ற பழமையான சுன்னத் ஜமாத் ஜீமா மஸ்ஜித் மசூதியை மீட்டு தர கோரி இஸ்லாமியர்கள் தமிழ்நாடு வக்ஃபு வாரியத்தில் புகார். பெரிய காஞ்சிபுரம் எண் 22 சாலை தெருவில் சுன்னத் ஜமாத் ஜீமா மஸ்ஜித் மசூதி உள்ளது. பிரசித்தி பெற்ற பழமையான இந்த மசூதியில் சுமார் 1000 உறுப்பினர்கள் உள்ளனர். இந்த மசூதியின் முறைமையின்படி முத்தவள்ளி என்கின்ற நிர்வாக தலைவர் 5 ஆண்டுக்கு ஒருமுறை தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவது வழக்கம். அப்படி தேர்ந்தெடுக்கப்படும் நபர் தமிழ்நாடு வக்ஃபு வாரிய சட்டப்படி கிரிமினல் குற்றவாளியாக இருக்கக்கூடாது. மசூதியில் வாடகைதாரராக இருக்கக்கூடாது. குடும்ப உறவினர்கள் ஒருவரை தவிர மற்றவர்களுக்கு போட்டியிட உரிமை இல்லை. 1922 ஸ்கீம் டிகிரி விதிகளுக்கும் வக்ஃபு சட்டத்திற்கும் கட்டுப்பட வேண்டும் என்பது அந்த மசூதியின் சட்டத்திட்டமாகும். மேலும் ஹனபி ஜமாத் கூட்டத்தில் 2 முறை மட்டுமே அந்த பொறுப்பை வகிக்க வேண்டும் என அந்த மசூதியின் உறுப்பினர்கள் ஒப்புதலுடன் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது என்றும் கூறுகின்றனர். ஆனால் கடந்த 5 ஆண்டுகளாக அந்த மசூதியை கமாலுதீன் என்பவர் மசூதியை தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொண்டு முகமது சூப்பர்விஷன் தலைவரை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டும் தங்களுக்கு வேண்டியவர்களையும் உறவினர்களையும் முத்தவள்ளிகளாக தேர்வு செய்ய ஜமாத்தின் உறுப்பினர்கள் ஒப்புதலின்றி சட்டத்திற்கு புறம்பாக தேர்தலை அறிவித்துள்ளனர். மேலும் அவர் ஜமாத் மூலமாக நிர்வாக குழு பதவியில் இருந்த மோதினர் அவர்களை கொடூரமாக தாக்கிய வகையில் தகுதி நீக்கம் செய்யப்பட்டவர் என்றும் அந்த மசூதியின் ஜமாத் அமைப்பு கூறுகின்றது. மேலும் இவர் மசூதியில் பணியாற்றும் பணியாளர்களை தங்களுக்கு சாதகமாக இருக்க வலியுறுத்தி மசூதிக்குள்ளேயே அடித்து இரத்த காயங்களை ஏற்படுத்தியுள்ளதாகவும் இவர் மீது காவல் நிலையத்தில் புகார் உள்ளது என்றும் நீதிமன்றத்திலும் வழக்கு நிலுவையில் உள்ளது என்றும் கூறுகின்றனர். மேலும் இவர் மசூதி ஊழியரை மசூதிக்குள் வைத்து தாக்கிய கண்காணிப்பு கேமரா காட்சிகள் சமூக ஊடகங்களில் பரவி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. மேலும் இவருக்கு எதிராக குரல் கொடுப்பவர்களை மிரட்டுவதும் அச்சுறுத்துவதுமாக இஸ்லாமியத்திற்கு எதிராகவும் இறையாண்மைக்கு புறம்பான செயல்களையும் செய்து வருவதாகவும் மேலும் அந்த ஜமாத்தில் உறுப்பினர்களாக இருப்பவர்களில் தங்களுக்கு சாதகமாக இல்லாதவர்களை வாக்காளர் பட்டியலில் இருந்தும் நீக்கியுள்ளதாகவும் அந்த ஜமாத் உறுப்பினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே இந்த மசூதியை வக்ஃபு வாரியம் நேரடி கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டு முறைப்படி வக்ஃபு வாரியத்தின் தலைமையில் தேர்தலை நடத்தி உண்மையான முத்தவள்ளியை தேர்வு செய்ய வக்ஃபு வாரியம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த மசூதியில் ஜமாத் உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இவர்களின் அராஜகம் மற்றும் அத்துமீறலை அல்லாஹ் மன்னிப்பாரா, தண்டிப்பாரா? இஸ்லாமியர்கள் எதிர்பார்ப்பு. அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய பெயர் எஸ் அப்துல் ஹயீம். என்னுடைய வயது 58. நான் காஞ்சிபுரத்தில் இருக்கிறேன். நான் காஞ்சிபுரத்தில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பாக 2018-19ஆம் ஆண்டு பெரிய காஞ்சிபுரம் சுன்னத் ஜமாத் மஸ்ஜிதில் முத்தவலியாக பணியாற்றி வந்தேன். இப்பொழுது பெரிய காஞ்சிபுரம் சுன்னத் ஹனஃபி ஜமாத் துணைத் தலைவராக இருக்கிறேன். நான் முத்தவலியாக இருக்கும் வரை பள்ளியில் நல்ல சிறப்பாக செயல்பட்டு வந்தது. கடமை உணர்ச்சியோடு பணியாற்றினோம். எந்தவித சுயநலம் இல்லாமலும் பொது நோக்கத்துடனும் பொதுநலனுடன் சமூக அக்கறையுடனும் பணியாற்றி வந்தோம். எனக்கு பிறகு வந்தவர்களும் ஓரளவு சிறப்பாக பணியாற்றினார்கள். ஆனால் கடந்த 5 ஆண்டுகளாக பெரிய காஞ்சிபுரம் சுன்னத் ஜும்மா மஸ்ஜிதில் பல அசம்பாவித சம்பவங்கள் எல்லாம் நடைபெற்று வருகின்றது. அனைவரும் ஒரு சமூக குறிப்போடும் ஒரு சமூக ஆர்வத்துடனும் பணியாற்றவில்லை. அனைவருக்கும் பணத்தின் மீதே குறியாக இருக்கிறது. மஸ்ஜிதின் ஊழியர்களை மிரட்டி அடித்து மருத்துவமனையில் சேர்க்கும் அளவுக்கு அடித்து துன்புறுத்தி அவர்கள் மீது எஃப்ஐஆர் போடும் அளவுக்கு நடந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பேற்பட்டவர்களெல்லாம் மஸ்ஜித் நிர்வாகத்தை கையில் வைத்துக்கொண்டு அட்வொகேட் செய்து வருகிறார்கள். எங்கள் பள்ளி மோதினாரையும் ரசூல் என்ற இளம் வயது வாலிபரை கண்மூடித்தனமாக தாக்கி மருத்துவமனையில் கிட்டத்தட்ட 1 மாதம் அவர் சிகிச்சை பெறும் அளவுக்கு அடித்து அவரை நொறுக்கினார்கள். அந்த வழக்கு தற்போது நிலுவையில் இருக்கிறது. அடித்தவர்கள் மீதெல்லாம் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு வழக்கு நீதிமன்றத்திலே நிலுவையில் உள்ளது. இந்த நிலையிலே எங்கள் பள்ளியின் முத்தவல்லிகள் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் 5 முத்தவல்லிகள். இந்த